மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. வணக்கங்க. இந்த நேரத்துலையும் இந்த உரையாடலை கேட்கும்படியாக உட்கார்ந்திருக்கிறதான நடுவர், ஆயர், சபை ஆயர் மற்றும் விசுவாசிகள், மேலும் எங்கள் அன்பான திருச்சபை வாலிபர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ பேச போகிறது எங்களோட சபையோட வரலாறு. என்னன்னா 1949ஆம் ஆண்டு ஒரு சிறிய திணையில் ஒரு சிறிய தெருவில் வந்து அருமையம் அன்னை தேமனாமா மூலம் அங்கே ஒரு சண்டே கிளாஸ் போல் ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பாரம் என்னன்னா, ஒரு திருச்சபை ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏசுப்பா பற்றி சொல்லணும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஏசுப்பா வரைஞ்சு கொள்ளணுன்ற ஒரு பாரம் வந்து அவங்கள ரொம்ப உந்ததுனால அவங்க ஏசுப்பா பற்றி சொன்னாங்களோ இல்லையோ, அங்கிருந்த ஒரு விசுவாசியை வந்து ரொம்ப ஆர்வத்துக்குள்ளாக மாற்றி விட்டாங்க. அந்த ஆர்வம் எப்படி போச்சுன்னா, பிற்பாடு அந்த இடத்த அவங்க மாற்றி இப்போ இருக்கிறதான ஓஎம்ஆர் பகுதியில் வாங்கினதுக்கு அப்புறம் சபை நடத்தும் போது சபை நிறைய விசுவாசிகள் இல்லை. ஸோ அங்கிருந்த நபர் தேமனாமாவுடைய மெசேஜ் கேட்டு அந்த சபை பாரத்தில் அவர் எப்படி போயிட்டாருன்னா, சபை மக்கள் இல்லையே, சபையில் ஆத்து மக்கள் இல்லையே அப்படின்னு போனதுனால சபையில் ஆத்து மக்களை நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு 8 பிள்ளைகளை பெற்றுக்கினாரு. அதுல முதலாவது பிள்ளையோட முதலாவது மகன் தான் நான். என் பேர் ஜோனத்தான். ஸோ இன்னைக்கு வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளிடத்துல ஒரு புதிய ஒரு ஆலோசனையை கேட்டிருந்தாங்க, அவங்கள உயிர்ப்பிக்க வண்ணமா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வரலாற்றை பேசுவது ஈஸி ஸ்பீச்ல, பட் ஒரு ப்ராஃபஸி சொல்றது கஷ்டம். எப்படின்னா, நடக்க போற ஒரு காரியத்தை சொல்றது கஷ்டம். ஆக்சுவலா அது ஒரு பாஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. சிறு பிள்ளைகளை பத்தி சொல்லணும்னா, சிறு பிள்ளைகள் வந்து நம்மளோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஆலோசனை என்னன்னா, சிறு பிள்ளைகள் இடத்துல நம்ம சொல்லும் பொழுது நம்மளும் சிறு பிள்ளைகளா மாறிடணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஜென்ரேஷன்ஸுமே மாறிடுச்சு. நம்ம இருந்த காலத்துல அம்மா அப்பா சொல்லும் போது பயந்தோம், மற்றவங்க திட்டம் போது பயந்தோம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க நம்ம அடிச்சா திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே சுவிசேஷம் சொல்றதோ, அவங்களுக்கு ஏற்றமான பாடல்களை சொல்லிக் கொடுக்குறதோ, இது போல காரியங்களை சிறு பிள்ளைகள் இடத்துல எடுத்துருப்போம். ஆக்சுவலா சண்டே கிளாஸே வந்து நம்ம ஒரு சாங்ஸ் அப்புறம் நம்ம இது பிரிப்போம். பட் ஏஜ் வைஸா இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் இசட் வந்துருச்சு, 90s கிட்ஸ் இருக்காங்க. ஸோ இது போல தானே நிறைய ஜென்ரேஷன்ஸ் பிரிவுகள் சண்டே கிளாஸ்ல இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் பிரிச்சு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் ரெடி பண்ணி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க புரியுற வண்ணமா சண்டே கிளாஸ் ஒரு நாளும் நம்ம நடத்தணும்னா கண்டிப்பா ஏசுப்பாவை அவங்களோட ஹீரோவா மாத்திப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்க்கணும், வாலிபர்கள் வந்து பெலவன் கையில் இருக்கிற அன்புகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. வாலிபர்களை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு ஹீரோலாம் பாத்தீங்கன்னா விஜய், அஜித் இவங்களாம் தான். பட் அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏசப்பா ஹீரோன்னு சொல்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அதுக்கு ஆவியானோட உதவி நம்மளுக்கு தேவைப்படுது. என்னன்னா, ஆனா வாலிபர்களை விழ வைக்கக்கூடியதான ஒரு ஈஸியான ஒரு வழி என்னன்னா அன்பு. நம்மளுடைய அன்பை, இயேசுவின் அன்பை அவர்கள் எடுத்தா நம்ம காமிச்சாலே போதும், அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் தேவன் இடத்துல வர்றதுக்கு ஒரு வழியா இருக்கும். ஸோ அன்பை காமிச்சு நம்ம வாலிபர்களை இழுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து சபையை கட்டுறதுக்கான ஒரு வழியை கேட்டிருந்தாங்க. முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு சபை நிரூபிக்கப்படணும்னா 2 விஷயம் தேவைப்படுது. அந்த சபையை நிரூபிக்கப்படுறதுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த சபையை நடத்துறதுக்கு தேவையான ஊழியம் செய்கிற ஊழிய வாஞ்ச உள்ள பிள்ளைகள். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றவங்க ஊழியம் செய்கிற டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஊழியம் செய்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும் பொழுது ஊழியம் செய்யற வாஞ்ச அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்குன்னா, ஊழியம் செய்யறவங்க இன்னும் அதிகமா ஊழியம் செய்யறதுக்கும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கும், அவங்க சோர்ந்து போகாம ஊழியம் செய்யறதுக்கும் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். ஊழியம் செய்யறவங்களுக்கு வந்து அவங்களோட பாரம் இருந்தா மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். நம்ம மிஷினரிஸ் ஏற்கனவே அதை வச்சுட்டு போனாங்க. என்னன்னா, அருமையம்மன், டேமன், ஒயிட் மிஸ்ஸி, பிரவுன் மிஸ்ஸி இவங்க எல்லாமே வந்து ஊழியம் செய்யறவங்க. ஆனா எர்னி ஷேக்ஸ்னு ஒரு மிஷினரி இருந்தாரு, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ கோயிங் பேக் டு த ரூட்ஸ், நம்மளோட திருச்சபை ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அட்மினிஸ்ட்ரேஷனும் ஊழியம் செய்யறவங்க 2 பேரும் சேர்ந்து போய் ஊழியம் செய்யறோம். பட் என்னோட ஐடியா என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும், ஊழியம் செய்யறவங்க ஊழியங்கள் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் செய்யணும்னா விஷன் வேணும். ஒருத்தருக்கும் ஒரு விஷன் வேணும். தேவன் ஒருத்தருக்கும் ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது என்பதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன்.